அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் தேசத்தின் தற்போதைய நிலவரங்களும் முன்னேற்றங்களும் என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் சிறு தகவல்களை நாம் பார்க்கலாம். இஸ்ரேலுடைய அந்த ஆரம்ப காலத்து கதையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது ஒரே நாளில் பிறந்த ஒரு நாடு. டேவிட் பென்குரியன் அவர்கள் பிரிட்டனோடு கூட பல விதங்களில் பல சுற்றுகளிலே பேச்சுவார்த்தை நிறைவேற்றி அங்கிருந்து உத்தரவாதங்களை வாங்கி 1948 மே மாதம் 14 ரேடியோவில் தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இவர்களாகவே ரேடியோவில் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். அதை கேட்டவங்க எல்லாமே அரபு நாடுகள், தூர இந்த இஸ்ரேல், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருந்த யூத மக்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆரவாரம். இப்படி தங்களுக்கு தாங்களே ஐநா சபையின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த உத்தரவாதத்தின் பேரில் தங்களுக்கு தாங்களே அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டார்கள். இதுதான் இஸ்ரேலுடைய சரித்திரம். மறுநாளே 7 அரபு நாடுகள் பாருங்க, பட்டீசல் போன்று அவர்களை இப்பொழுதே அழித்து விட வேண்டும், 2-3 நாளிலே அழித்து ஒழித்து விட வேண்டும் என்கிற அந்த நிலையில் அவர்கள் நாட்டை சூழ்ந்து கொண்டார்கள். நேற்றுக்குத்தான் அனௌன்ஸ்மெண்டே சொன்னோம். இன்னைக்கு யுத்தத்தில் நிற்க வேண்டிய ஒரு பகிரங்கமான ஒரு கட்டாயத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இது நான் அப்போ உள்ள காலத்து சொல்கிறேன். 1948 மே மாதம் 15 வேற எந்த நாடாவது இந்த அளவு நீடித்து நிலைக்குமா, தாங்குமா, ஜெயிக்குமா என்கிற அந்த கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிலைத்திருக்குமா? எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும். யூதர்கள் என்கிற ஒரு இனமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த நாள் வரையிலும் உங்கள் முன்னும் என் முன்னும் உலகத்தின் பார்வையில் இஸ்ரேல் தேசம் டாலாக நின்றுட்டு இருக்குது. டால், இந்த டால்ங்கிற வார்த்தையை தற்போது மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஹிட்லரை ஒப்பிட்டு அதை சொல்லுகிறார்கள். ஹிட்லர் ட்ரீம்ட் ஆஃப் அ வேர்ல்ட் வித்தவுட் ஜூஸ். உலகத்திலே யூதன் என்கிற ஒருவன் இல்லாத ஒரு உலகமாக இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஹிட்லர் நடவடிக்கையில் இறங்கி கனவு கண்டாராம். ஆனால் அவனுடைய எண்ணங்களும் அழிந்து கரிந்து காணாமல் போனது. மார்க்கோ ரூபியோ சொல்லும்போது அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான்னு சொன்னால், an idea shared with Hamas. அந்த யூதன் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த ஹிட்லருடைய ஐடியா ஹமாஸுக்கும் ஷேர் செய்யப்பட்டது, பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஆனால் பட் இஸ்ரேல் ஸ்டாண்ட் டால். ஆனால் இஸ்ரேல் உயரமாக மேம்பட்டு நிற்கிறது என்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய வேதம். நான் உங்களை பூமியின் 4 பாகத்திலிருந்தும் உங்களை நான் கூட்டி சேர்த்து உங்களை நான் நாட்டுவேன் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனம். நாட்டுவேன். இன்னும் பாருங்க, ஈரான் யுத்தம் முடிவுக்கு வரவில்லை. ஈரானை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த அமெரிக்க கப்பல்கள் மேலே ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறார். கான்ஃப்ளிக்ட் அது போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ வார் சஸ்பென்ஷன் அதுவும் ட்ரம்ப் அவர்கள் நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் ஈரான் சரண் அடையவில்லை. ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது பாருங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த யுத்தமானது அது ஏதோ நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் அது டீல் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஈரானின் 13 முக்கியமான தலைவர்கள், உங்களில் எத்தனை பேர் நீங்கள் அவர்களை பார்த்திருப்பீர்களோ, நான் அவர்களுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு இதில் போட்டுள்ளேன். பாருங்கள், ஐடிஎஃப்னுடைய அந்த பழி வாங்குதல் நடவடிக்கையினாலே அந்த பிப்ரவரி மாதம் 2026 கொல்லப்பட்ட முக்கியமான தலைவர்களை இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி பல முக்கியமான சிறந்த தலைவர்களை ஈரான் இழந்தும் மீதி இருக்கிற அந்த IRGC இன்னும் பிடிவாதத்தோடு கூட
காண்பது இது இன்னும் பெரிய பெரிய போருக்கு வழிவகுக்கும். ஒருவேளை இது ஒரு வார் எக்ஸ்டென்ஷன் என்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுமோ என்கிற ஐயமும் முழு உலகத்துக்கும் இருக்கிறது பிரியமானவர்களே. இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது ஐடிஎஃப்னுடைய அட்டாக்கில் மாஸ் லீடர்ஸ், ஈரானுடைய மாஸ் லீடர்ஸ் ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இப்பேற்பட்ட பேரழிவுகளை இஸ்ரேலால் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் ஐடிஎஃப்னுடைய ஒரு ஸ்கெட்ச் தான். மொசாடுடைய ஒரு சிக்னல், ஐடிஎஃப்னுடைய ஒரு அட்டாக்கு, இந்த ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது அங்கே இஸ்ரேலுக்கு மிகுந்த ஜெயத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். குறிப்பாக இஸ்ரேல் மக்களோடு கூட, இராணுவத்தோடு கூட, மொசாடோடு கூட தேவனாகிய கர்த்தர் முன்னும் பின்னுமாக இருக்கிறதை நாம் இங்கே காண முடியும். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பதுதான் தேவனுடைய உறுதியான வாக்குத்தத்தங்களும் வாக்குறுதிகளுமாக இருக்கிறது. அதன் பிரகாரம்தான் முழு உலகமுமே ஒரு சின்ன நாடு பல முனை யுத்தங்களிலும் தோற்காமல் வெற்றி பெற்று ஜெயம் பெற்று மார்க்கோ ரூபி அவர்கள் சொன்னது போல டாலாக நின்று கொண்டிருக்கிறது. சிந்திக்க முடியுமான்னு பாருங்க. சற்று அந்த பைபிள் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி எடுத்து புரட்டி பார்க்க முடியுமான்னு பாருங்க. அந்த அதிசயம், அந்த அற்புதம், அப்போதான் உங்களுக்கு அது புரிய வரும். இவ்வளவு யுத்தங்கள், பலமுனை யுத்தங்கள் மத்தியிலும் இப்பொழுது நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரேலுடைய ஒரு ஹை லெவல் டெக்னாலஜி 2026 இஸ்ரேல் ஒரு புது டெக்னாலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. அது லேசர் வெப்பன் டெக்னாலஜி. அது ஒரு பெரிதாகவும் புதிதாகவும் உலகத்தில் பார்க்கப்பட்டது. இப்போ ஒரு டெக்னாலஜி நம்ம பார்க்கும் பொழுது பாய்ந்து செல்லும் நீரின் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கும் மேம்பட்ட குழாய் வழி தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இனி தண்ணீர் ஓடினால் போதும், மின்சாரம் தானாக உருவாகும். பார்த்தீங்களா, குழாய்க்குள்ளாடி தண்ணி போகும். அந்த பாய்ச்சலின் வேகத்தை வைத்தே கரண்டு கண்டுபிடிக்கின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பொதுவாக கரண்ட் கண்டுபிடிச்சவரே அலெக்சாண்டர் வோல்டோ தான். அவரு கூட இன்னொரு அவருடைய நண்பர் இன்னொருத்தரும் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய டெக்னாலஜியை பாருங்க. இப்போ இன்னும் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் அல்லாது வார் சஸ்பென்ஷன் ஒரு 2 வாரம் நீட்டிப்பு செய்ததும் மீண்டும் அதை எக்ஸ்டென்ஷன் செய்ததும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு பிடிக்கல. நேற்றைய தினத்தில் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது, நாங்கள் வார் எகெயின் we have been prepared for war at any moment and any time, எந்த நேரத்திலும் நாங்கள் மீண்டும் போருக்கு தயாராக எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த டார்கெட், ஈரானில் அந்த ரெஜிம் சேஞ்ச் என்கிற அந்த டார்கெட் இருக்கிறது. ஈரானில் அணு ஆயுதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, பெரிய பெரிய பேலஸ்டிக் மிசைல் எல்லாம் செய்து குவித்து வைக்கக்கூடாது என்கிற அந்த டார்கெட் இன்னும் முடியவில்லை. அந்த இலக்கை அவர்கள் இன்னும் எட்டி பிடிக்கவில்லை. அதனால் ஐடிஎஃப் இன்னும் ரெடியாக தான் இருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய தலைமையில் ஐடிஎஃப் இன்னும் போரை இன்னும் முன்னின்று நடத்துவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறது. ட்ரம்ப் எப்போது உத்தரவு தருவார், அவருடைய வாயிலிருந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்போ வரும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் தான் யூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது நான் மீண்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சுட்டி காட்டுகிறேன். இது 1948 மே மாதம் 15 ஆரம்பித்தது. இன்னும் இந்த வார் முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. We haven't finished the job in Iran yet. The world already knows our determination to defend ourselves. எங்களுடைய குறிக்கோள், லட்சியம் இன்னும் முடியவில்லை. எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய எல்லை தூரம் என்பது உலகம் அறிந்ததே. ஆகையால் நாங்கள் அதை இன்னும் அடையவில்லை. ஆகையினால் நாங்கள் இன்னும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தையை கோர் நியூஸ் 360 என்கிற அந்த சேனலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய பேட்டி மூலம் நாம் இதை அறிந்து கொள்ளலாம்.
சரி, இந்த யூதர்களுக்கு ஆதரவாக இந்த நாளிலும் தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது. என்னுடைய வீடியோவில் நான் கடைசியில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வசனம் வைப்பேன். அது அதுவும் தீர்க்க தரிசனங்களாகத்தான் இருக்கும். அதன் பிரகாரம் இன்றைக்கும் ஒரு வசனம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். யாக்கோபின் வம்சத்தை ஆண்டவர் மீட்டெடுத்து இஸ்ரேல் தேசத்திலே உட்கார வைத்த ஆரம்பித்து விட்டார். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த கம்பீர சத்தமாக சொல்லுங்க, உரத்த சத்தமாக சொல்லுங்க. இஸ்ரேல் மக்கள் அதுதான் சொல்றாங்க. we are standing for ourselves, it's our nation, it's our victory அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். பூமியின் கடாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட் வசதி எல்லாம் இல்லை. இந்த வசனம் இந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வசனம். பூமியின் கடையாந்தரம் மட்டும், கடையாந்தரம்னு சொன்னால் த ஹோல் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு, பூமியினுடைய எல்லா மூளை முடுக்குகளிலும் பிரசித்தப்படுத்துங்க. அதுதான் இன்னைக்கு பூமியில் உள்ள எல்லா மூளை முடுக்குகளிலும் உள்ள மக்கள் டிவியில், செல்ஃபோனில் இந்த இஸ்ரேலின் ஜெயத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமித்து நிற்கிறார்கள். ஒரு குட்டி நாடால எப்படி இவ்வளவு சமாளிக்க முடிகிறது, சாதிக்க முடிகிறது, எதிர்த்து நிற்க முடிகிறது, ஜெயித்து நிற்க முடிகிறது? மீண்டும் மீண்டும் துஷ்ட சிங்கம் போல எழும்புகிறார்களே. நான் சொன்னது அந்த துஷ்ட சிங்கம்ங்கிறதும் அதுவும் தீர்க்க தரிசனம் தான். இதே வேர்டு இருக்குது, துஷ்ட சிங்கம் போல எழும்புவார்கள். போன வீடியோலெல்லாம் நான் போட்டிருந்தேன். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. இந்த பூமியிலே யூதர்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆதியும் அந்தமுமானவர். யாக்கோபை தெரிந்து கொண்டு, யாக்கோபின் வழியாக அல்லது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிரகாமின் வழியாக விசுவாசத்தை நிலைநாட்டி, யாக்கோபின் வழியாக அவருக்கென்று ஒரு சந்ததியை பெருக செய்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் தேவன். அவர் சொன்னது ஒருபோதும் மாறாது. இது எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம்தான். ஒரு யுகம், பாவ மன்னிப்பு என்கிற அந்த ஒரு யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு அடையாளம் தான். அதுதான் யூதர்கள் ஒரு உலகத்தின் ஒரு குடிமையாக இருக்கிறார்கள், கால கண்ணாடிகளாக இருக்கிறார்கள். யூதர்களும் யூத தேசமும் அங்கே நடைபெறுகின்ற அந்த யுத்தங்களும். இவைகளை பற்றி சொன்னால் நிறையவே சொல்லலாம், சொல்லி மாளாது. ஈரான் வார் இன்னும் முடியல, இன்னும் அது புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்த அளவில் அது பற்றி எரிய போகிறது அல்லது வெடிக்கப் போகிறது என்று இன்னும் வருகின்ற நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ளலாம், தெரியும். ஓகே பிரியமானவர்களே, பைபிள் பிரகாரம் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிந்தியுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.